ம். உன் பேர் என்ன? அரவிந்த். உங்களுக்கு எந்த ஊரு? புருஷேத்திரம். யாரு? நாமக்கல். நாமக்கல். என்ன புருஷேத்திரம்? நீ என்ன சொன்னீ? நாமக்கல். நான் எங்க படிக்கிறது தெரியுமா? வந்து மும்பைல போய் படிப்பேன். நீ மும்பைலியா? மும்பைல போய் நான் ஸ்கூல் படிப்பேன். மும்பைக்கு போய். உங்க ஊர் எது? நாமக்கல்ல அங்க இருந்து ஃளைட் திருச்சிக்கு போய் அதுல இருந்து ஃளைட் ஏறி மும்பைக்கு போய் படிச்சிட்டு ஃளைட்ல வருவீங்க. அப்படியே ஃளைட் வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அப்புறம் வந்து ட்ரெயின் ஏறி சேலம் ஜங்ஷனுக்கு வந்து பஸ் ஏறி 13 ஏறி அப்படியே புதுசாத்துல வந்துடலாம். இப்ப டெய்லி நீ மும்பை போய் தான் படிச்சிட்டு இருக்கியா? ஆமா. சரி, உனக்கு லண்டன் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தறேன், அங்க எதுக்கு வந்த நீ? அதான் அது ஒரு வேலை விஷயமா வந்தேன். என்ன வேலை விஷயமா வந்தா? நானும் ஒரு வேலை விஷயமா தான் அங்க வந்தேன். ஒரு ஃபேக்டரியில தீப்பிச்சிட்டா அது வந்து ஒரு சிலிண்டர் எடுத்து வந்து பிரஸ் பண்ணா வந்து அழியுமா, அதை யூஸ் பண்ணி அழிக்க அங்க நல்லண்டுக்கு வந்தேன். ஓ, அதை அணைக்கிறது நீ வந்தியா? சரி, யாருக்கும் அடுத்து தெரியல, அவங்க ஜிம்முக்கே போனாங்க. ஆமா, லண்டன்ல ஒரு கம்பெனில தீ பிடிச்சிருக்கீங்க. எல்லாரும் பிடிச்சி அமிக்கி அமிக்கி பார்த்துருக்காங்க, ஓப்பன் ஆகல. உடனே நம்ம நாமக்கல் இருல உன்னை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஜிம்முக்கு போயிருக்கேன்ல, அதனால உனக்கு ஜிம்ல தெரியுமா? ஜிம்னா என்னது? ஜிம்னா நம்ம வந்து ஒல்லியா இருக்கறதுக்கு இங்க வந்து ஆம்ஸ்ல வரோம், அதுக்கு தான் ஜிம்முக்கு போறது. ஏய், நானும் ஜிம்முக்கு போறேன் தெரியுமா? அது ஆனா இது குறையலையே. அப்புறம் இப்படி இழுக்கணும், காலை வச்சு இப்படி இழுக்கணும். வந்து இரு தம்பி, இப்ப வெயிட் தூக்குறோம்னு சொல்றல்ல, என்ன இது மூட்டை தூக்கணுமாங்க? வி இல்ல இல்ல அது சொல்ல தம்பி. ஏய், இவ ஒரு முடிவுல தான் வந்திருப்பா உங்களுக்கு. முடிவுல பிளான் போட்டு வந்திருக்கான். என்ன இது மூட்டை தூக்கணுமாங்க? வி சரி தம்பி, இரு, நீ பேச்ச மாத்தாதே. நீ நான் கேக்குற ஒழுங்கா பிளேட்ட மாத்தா சொல்லுங்க. பிளேட்டை மாத்தான்னு சொல்ல விடாமா? சரி, நீ பிளேட்டை மாத்தாத. இப்ப நீ லண்டன்ல இருந்து உனக்கு போன் பண்ணாங்க, நீ போய் தீ அணைச்சிட்டு வந்துட்ட. நீ ஒரு போன் வருது பாரு, போன் எடு. போன் எடுத்தியா? அது நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேனே. ஏண்டா, ஒரு விஐபி போனை கையில வைக்க கூடாதாடி? புறா போன் வருதுடா. காதுல வச்சுக்கிறா. ஹலோ, அரவிந்த் சாரா? ஆமா. அரவிந்த் சார், அங்க ஒரு சின்ன ஒரு அவசரமான ஒரு பிரச்சனை. நான் வந்து நம்ம டெல்லியில உள்ள ஒரு பேங்க்ல இருந்து பேசுறேன். அந்த பேங்குக்குள்ள ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான் சார். அவன் 4-5 எருமாட்டம் இருக்கு, அப்பதான் உள்ள போவான். யார் சார்? எருமாட்டமா? சார், எரும மாடு மாதிரி இருக்கா சார் 4 பேரும். கையில துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க சார். கொஞ்சம் எங்களை வந்து எப்படியா காப்பாத்துங்க சார். அவனுங்களா பொம்மை துப்பாக்கி தான் வச்சிருக்காங்க சார். அது பொம்மை துப்பாக்கி கிடையாது சார், அப்படியே சுடுறாங்க சார். எல்லாரும் சுட்டாது, அப்படியே ஒரு 2 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க சார். சார், நீங்க எப்படியா வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க சார். நான் வந்து முன்னாடி நிக்கிறேன். ஷூட் பண்ணாங்கன்னா நெஞ்சுக்குள்ள பிளேட் இருக்கு, அதாச்சு அங்க போயிடும் சார். நீங்க நெஞ்சில பிளேட் வச்சிருக்கீங்களா சார்? வச்சிருக்கேன் சார். எங்க கிட்ட சாப்பிடுற பிளேட் கூட இல்ல சார். சார், எங்களை எப்படியா நலங்கு வைப்பாங்க, அந்த பிளேட் எடுத்து நெஞ்சுக்குள்ள போட்டுக்கலாம். எதுக்கு தம்பி நலங்கு வைக்கிறாங்க? எதுக்கு நலங்கு வைக்கிறாங்க? நலங்குக்கு தான் வைப்பாங்க.
ஓ, கல்யாணத்துக்கு தான் நலங்கு வைப்பாங்களா? அந்த பிளேட் போய் ஒளிஞ்சிட்டு போய் எடுத்து நெத்திக்குள்ள போட்டுக்காங்க. அவ சுட்டானா அவ மேல போய் வெடிச்சிடும். ஓ, ஏன் அதை தெரியாம எடுத்து வைக்கணும்? அதை கேட்டா தரப்போறாங்க, வாங்கி உள்ள வச்சிட வேண்டியதானே? ஆமா ஆமா, சரி. கல்யாணம்னு சொல்றாங்களே தம்பி, எதுக்கு கல்யாணம் பண்றாங்க? அதே நம்ம நம்ம வீட்ல வேலை வெட்டி இருந்தா போர் அடிக்கல, அதனால தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. சரி, இப்ப யாருக்கு போர் அடிக்குது? இப்ப யார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? உங்க வீட்ல யாருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா? வணக்கம். இப்ப கல்யாணம் பண்ண பொண்ணு பாப்பமா? கொஞ்சம் 28 வயசு ஆகணும். 28 வயசு. இவரை குவாண்டா ஏகப்பட்டது ஒரு இருக்க. ஓ பேர் என்ன? ஓம் ஆதியே வாழ்க, ஓம் நினைவே வாழ்க, ஓம் நாதமே வாழ்க, ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் விண்ணே வாழ்க, ஓம் நீரே வாழ்க, ஓம் நிலனே வாழ்க, ஓம் காற்றே வாழ்க, ஓம் நெருப்பே வாழ்க, ஓம் நீர் வாழ்வனவே வாழ்க, ஓம் தாவரமே வாழ்க, ஓம் ஊர்வனவே வாழ்க, ஓம் பரப்பனவே வாழ்க, ஓம் நடப்பனவே வாழ்க, ஓம் மானிடமே வாழ்க, ஓம் தொடு அறிவே வாழ்க, ஓம் சுவை அறிவே வாழ்க, ஓம் வாசனை அறிவே வாழ்க, ஓம் சப்த அறிவே வாழ்க, ஓம் பார்வை அறிவே வாழ்க, ஓம் பகுத்தறிவே வாழ்க, ஓம் அன்பே வாழ்க, ஓம் அறிவே வாழ்க, ஓம் ஆற்றலே வாழ்க, ஓம் ஆனந்தமே வாழ்க, ஓம் அழகே வாழ்க, ஓம் அமைதியே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க. சரவண சார் வந்துட்டாருமா? வந்துட்டார் சார், வந்துட்டார். சரவண சார், சரவண சார். இன்னொருத்தர் வர பாருங்க சார். இன்னொரு சரவணனா? ரெண்டு பேர் இல்ல சார், இப்ப கொடுத்துட்டீங்க. இன்னொரு 2 வருவாருங்களே, இன்னொரு வராரு, அவரையும் கொடுத்துருங்க. ஒருத்தர் டை கட்டிட்டு வருவாரு, இன்னொருத்தர் டை கட்டாம வருவாரோ? ஆமா ஆமா சார். நீங்க எப்பவும் சார் இல்ல எப்பவும் ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டினரியா வந்துட்டேன் இன்னைக்கு. அதானே என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா சரவணன் சார் எப்பவுமே லெக்சர் கொடுக்குன்னு வரும்போது டை கட்டி தான் வருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, நானே வெளியில போயிட்டு வந்தேன்னா சரி மேக்கப் பண்ண டைம் இல்ல. சோ ட்ரைனிங் தானே முக்கியம். அதனால ஜஸ்ட் அப்படியே டக்கு டக்கான்னு ஓடி வந்துட்டேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க கூட வெளியில இருந்தேன், அது லேட் ஆகி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. சார், நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் சார். அந்த எஸ்எம்ஜி கிளப்போட டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து என்ன கண்டிஷன், இப்போதான் கிளப் ஆரம்பிச்சிருக்கிறதுனால முதல்ல நாங்க சிம்பிளா இந்த மாசத்துக்கு சிம்பிளா தான் வச்சிருக்கோம். வாரம் ஒரு பாலிசி மட்டும் போதும். அதே சமயத்துல மாசம் 5 பாலிசி, அதாவது வாரம் உங்களால முடியலன்னா மாசத்துல நான் 5 பாலிசி கொடுத்துருக்கேன். ஒரு பாலிசி பனிஷ்மெண்ட்.
ஸோ வாரம் வாரம் கண்டிப்பா ஒரு பாலிசி கொடுத்தே ஆகணுங்கிற வெறியில மார்க்கெட்ல போட்டோம். வாரம் வாரம் ஒரு பாலிசி கொடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவோம். ஒருவேளை முடியாத பட்சத்துல பயப்பட வேண்டாம். அடுத்த வாரத்துல ட்ரை பண்ணுங்க, 3ஆம் வாரத்துல ட்ரை பண்ணுங்க, 4ஆம் வாரத்துல ட்ரை பண்ணுங்க. ஆனா மந்த் எண்டு வரும்போது 5 பாலிசி கண்டிப்பா இருக்கணும். 5 பாலிசி தற்போதைக்கு பாலிசி பேசிஸ்ல கண்டிஷன் வச்சிருக்கிறேன். அது போக 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 உங்களுடைய ஈடுபாடு எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரீமியத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே யாரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஸ்பெஷல் ட்ரைனிங்கு தரலான்னு இருக்கிறேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமா தியேட்டர்ல போய் இப்ப ரஜினிகாந்த் படம் பார்க்க போறீங்கன்னா படம் ஒண்ணுதான், ஆனா டிக்கெட் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா டிக்கெட்டு தனியா வச்சிருக்கான். ஆனா படம் ஒண்ணுதான், 3 பேருக்கு படம் ஒண்ணுதான் காமிக்க போறோம். ஆனா அந்த உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு 200 ரூபாய் டிக்கெட்ல உட்காந்து போகணும்னு நினைக்கிறவங்க இந்த எஸ்எம்ஜி கிளப்பா மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல நான் ஆர்டினரியா தான் இருப்பேன் அப்படின்னா 100 ரூபாய் டிக்கெட் போட்டு தியேட்டர் ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. கழுத்து வலிச்சாலும் சரி, கழுத்து வலிக்காட்டாலும் சரி, சரிங்களா? படம் ஒண்ணுதான். ஸோ அதனால அந்த ஆங்கிள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோட விளைவுகள் எப்படி வருது அப்படிங்கறது அடுத்த மாசம் தெரிஞ்சு போவோம். ஏன் இப்ப மண்டே அன்னைக்கே தெரிஞ்சு போவோம், வர்ற மண்டே அன்னைக்கே தெரிஞ்சு போவோம். எத்தனை பேர் ஒரு பாலிசி கொடுத்துருக்காங்கிறத ஒரு லிஸ்ட் இப்பவே 5 பாலிசி கொடுத்துட்டாங்க. இப்பவே 6-7 மெம்பர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது 7 மெம்பர் ஒரு பாலிசி கொடுத்துட்டாங்க. தண்டபானைங்கிறவங்க மட்டும் 2 பாலிசி கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி இப்ப இன்னும் அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ள எவ்வளவோ டைம் இருக்குது. அது ஆனந்தா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்தாக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சரவண சாரை கேளுங்க, இல்ல என்கிட்ட கேட்கலாம். இப்ப கூட தமிழ் மணி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அநேகமா தமிழ் மணி கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் மணிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, அது என்ன செய்யணுங்கிறது சரவண சாருக்கு போன் பண்ணா நீங்க எடுக்கலையா, ராஜகோபால சாருக்கு போன் பண்ணா அவங்களும் எடுக்கலையா. நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஆன்சர் பதில் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேட்டார், அப்புறமா திரும்ப கால் பண்ணி சொல்லிட்டேன். சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. ஆன்சர் கொடுத்தா அவருக்கு. சரி சரி ரைட். சரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். பண்ணிக்கலாம் தர. 7:05 ஆயிடுச்சு. இந்த சப்ஜெக்ட் டேர்ம் ரேட்டருங்கிறது சின்ன சப்ஜெக்ட் தான். ஆனா அதை எப்படி எலாபரேஷனா கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன இருந்தாலும் அவர் நம்ம எஸ்என்ஜி குரூப்போட பேக் போன் இல்லையா. அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தெளிவா பேசக்கூடிய ஒரு நபர். என்னுடைய ரைட் ஹேண்டு. ஸோ பேக் போன் ஆஃப் தி எஸ்எம்ஜி. 2வது பிதாமகன்ல முதல் பிதாமகன் அவர் தான். அவரை வச்சுதான் இப்ப இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்தது. அதாவது என்ன சொல்லுவாங்க, கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததான்னு கேட்டா அது யாருமே பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி சரவணன் வச்சு எஸ்எம்ஜியா இல்லைன்னா தலைவர் வச்சு எஸ்எம்ஜியாங்கிறது அந்த கதை தான். ஸோ அந்த வகையில நம்ம வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜி பேக் போன், அவர் பிதாமகன் சரவணன் சார் அழைக்கிறோம். சார் உங்கள் மேடை கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க டேர்ம் ரேட்டரை எப்படி விழாவாரியா சொல்றீங்கன்னு நானும் உங்களோட சேர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களோட செஷன் ஆரம்பிக்கலாம் சார். நன்றி சார். ஓகே, எனக்கு என்னோட இன்னொரு எல்ஐசி சரவணன் அது கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். சரி ரைட் ரைட். பிபிடி போடுறதுக்கு. ஓகே. ஆரம்பிச்சுட்டாரு உங்க தோஸ்த சவுண்ட் எல்லாம் சொல்லுங்க. ஓகே. நண்பர்களுக்கு இனிய மகிழ்வான மாலை வணக்கம். ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு செஷன் ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. நம்ம அதனால டேரக்டா செஷனுக்குள்ளார போயிடலாம். தலைவர் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவர் சொல்லிட்டு இருந்ததுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்குமே தலைவர் தான், மற்றவர்கள் அனைவரும் தொண்டர்கள் தான். இப்படிதான் ஒரு நிலைமை. தலைமை சரியில்லைன்னா தான் மற்ற எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகும்.
தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு தலைமை இரு தலைமை அப்படின்ட்டு எல்லாம் போகும். அதுக்கெல்லாம் வந்து அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிற சில விஷயங்கள். அதனால எப்பவுமே ஒருத்தர் தான் தலைவர், அது ஒரு தலைவர் நம்ம தலைவர் தான். அவங்க இருக்கிறதுனால அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் என்னுடைய ஒரு பணி. நானா எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை, எதுவும் எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. ஸோ தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது சரிதான், நம்ம கொஞ்சம் திறம்பட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதுல வந்துட்டு நம்ம எஸ்எம்ஜி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல திறமையானவர்கள். ஒவ்வொரு விதத்துல வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற புதுசா வந்து ஜாயின் பண்ற நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம இதுல ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட நீங்க புது மெம்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய எஸ்எம்ஜி குழுமத்துல சேர்றதுக்காக உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நம்ம வந்து அப்புறமா பார்த்துட்டு உங்களை வந்து நம்ம குழுமத்துல சேர்த்து விடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்துட்டு எல்லா வித டீட்டெயில்ஸ் அண்ட் எல்ஐசி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ரைடர்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ ஒரு ஜஸ்ட் அடிஷனலா நம்ம என்ன இதுல பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். டேர்ம் ரைடர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலேயே நம்மளுடைய ட்ரைனர்ஸ் வந்து 2-3 பேர் வந்து அது ரைடர்ஸ் பத்தி எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டேர்ம் ரைடர் அப்படிங்கிறது. நான் ஜஸ்ட் இப்போ என்னோட ஸ்க்ரீன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட ஸ்க்ரீன்லயே பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்ஐசியோட டீட்டெயில் நான் வந்து எப்பயுமே அதில் போட்டு வச்சிருப்பேன். இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட இது கூடுதல் ஆயிருக்கும். இது கொஞ்சம் பழைய டேட்டாஸ் இருந்தாலும் வந்துட்டு நான் பண்ணியிருக்கிறேன். பின்னாடி தெரியறது பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனல் ஆஃபீஸ் எல்ஐசியோட சென்னைன்னு ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எல்ஐசியோட ஆஃபீஸை தான் நான் வந்து பேக்ரவுண்டா வச்சுட்டு இருக்கேன். ஸோ எல்ஐசி இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்ப அதில் உள்ள ப்ராடக்ட்ஸை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் கூட அடிஷ்னலா என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப கிளைண்ட்டுக்கு வந்து எந்த விதத்துல எல்லாம் நம்ம வந்து நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம பிளான் சும்மா கொடுத்தாலுமே நம்ம எல்ஐசி பிளான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட ஈஸியா ரீச் ஆகும். அவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா தான் சேரும். அதுல இன்னும் கூடுதல் பெனிஃபிட் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கூடுதல் பெனிஃபிட் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கறது தான் இந்த ஒவ்வொரு ரைடர்ஸு அண்டு நம்மளோட ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா அடிஷனலாக என்ன செய்ய முடியும், என்ன நல்லது செய்ய முடியும், அண்ட் நம்ம வந்து எல்ஐசியை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம் ரைடர் பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கிளாஸஸ். ஸோ நம்ம டேர்ம் ரைடரை பற்றி என்ன விஷயம் அடிஷனலாக இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். டேர்ம் அஷூரன்ஸ் ரைடருங்கிறது நார்மலி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இதில் போட்டிருக்கிறேன். என்னென்ன டீட்டெயிலாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஜெயக்குமார் சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுங்க. சாட்ல போட்டிருக்கீங்க ஆட் பண்ண சொல்லி. உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுங்க. யாராவது ஆட் பண்ணணும் குரூப்ல அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், செல் நம்பர் தேவைப்படும். செல் நம்பரும் எந்த ஊர் அப்படிங்கிறத போடுங்க. அப்போதான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் அப்படிங்கிறப்ப இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாம் மாறிட்டே இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் வந்து 2014 வந்த சர்க்குலர். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ உள்ள இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது இந்த இதுதான். சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 3/11/2014 வந்த டேர்ம் ரைடர் அஷூரன்ஸ். ஏன்னா 2014 வந்து எல்லா பிளானுமே வந்து மாத்தினாங்க இல்லையா. முன்னாடி இருந்த பிளான்ஸ் எல்லாமே எடுத்துட்டு 8 சீரீஸ்ல கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ ரைடர்ஸ் கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு புது ரைடர்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்கிற சர்க்குலர் லேட்டஸ்ட் டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் சர்க்குலர் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நான் போட்டிருக்கிறேன் 59ங்கிற CO/PD/59. அதுதான் வந்து டேர்ம் ரைடர். அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3/11/2014 வந்திருக்கு.
அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த பாலிசிஸ் ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த யூஐஎன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கண்டிஷனா போடணும் அப்படிம்பாங்க. நார்மலி நம்ம பிளான்ஸ் எல்லாத்துலயுமே டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே இந்த நம்பர் வரும். ஸோ இது வந்து ஐடி நம்பருக்கு, இந்த டேர்ம் அஷூரன்ஸுக்கு உண்டான ஒரு ஐடி நம்பர், இது யூஐடி அப்படிங்கிற நம்பர். ஓகே, இப்போ டேர்ம் அஷூரன்ஸ் நம்ம சொல்றோம், டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னு ஒரு சின்ன விஷயம். டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, அடிஷனல் ரிஸ்க் கவரேஜ். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அடிஷனல் ரிஸ்க் கவரேஜ். நம்ம பாலிசி கொடுக்கறது ஏஜென்சி, நம்ம ஏஜென்ட்ஸா இருந்து ஒரு கிளையண்ட்டுக்கு ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு பிளான் நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட மெயின் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் கவரேஜ் தான். அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஒரு பாதுகாப்பு, அதுதான் இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்கறது. அண்ட் அதோட ரிட்டர்ன் சொல்றதுங்கிறது கூட நான் என்ன சொல்லுவேன், அது செகண்டரி தான். பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரிஸ்க் கவரேஜ் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரிஸ்க் கவரேஜ் கூட ஒரு பேசிக் பாலிசி இருக்குன்னா அந்த பாலிசியோட பேசிக் ரிஸ்க் கவரேஜ் என்னவோ அதை இன்னும் கொஞ்சம் கூட எப்படி கூட கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா அடிஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம் ரைடர். சிம்பிளா யோசிக்கணும்னா அவ்வளவுதான். டேர்ம் ரைடர்ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆஃப் அடிஷனல் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரைடர் ஆப்ட் பண்றதுனால நமக்கு எடுத்துக்கிறதுனால அடிஷனலா எடுத்துக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் கவர், அந்த டேர்முக்குள்ளார உள்ள ரிஸ்க் கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கிளையண்ட்ட வந்து நம்ம பேசுறப்ப 10 லட்ச ரூபா பாலிசி அப்படிங்கிறப்ப 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் கவர் வந்து 10 லட்சம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் கவரை கூடுதல் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். கூடுதல் ஆக்குறோம், இன்க்ரீஸ் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொன்னோம்னா உங்களுடைய ரிஸ்க் கவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். 10 லட்சங்கிற இடத்துல உங்களுக்கு 20 லட்சமா கிடைக்கும், எனிதிங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறப்ப. அண்ட் ரிட்டர்ன்ங்கிறதெல்லாம் நார்மல் பேசிக் பாலிசியில இருக்கிறதா நம்ம சொல்லப்படுது. அண்ட் ரிஸ்க் கவருங்கிறது வந்து இந்த ரைடரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிஷனலா உங்களுடைய இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ரிஸ்க் கவர் வந்து கூடுதலாக்கி தர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளார இருக்கு. இதுக்காக தான் இந்த டேர்ம் ரைடர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்ட் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபாய் ஜீவன் ஆனந்த் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் ஜீவன் ஆனந்தில் ரிஸ்க் கவர் அப்படிங்கிறது 10 லட்ச ரூபாய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டிருக்கிறேன். டேர்ம் ரைடர் வந்து அடிஷனலா 10 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி 10 + 10 20 லட்ச ரூபா. பேசிக் கவரேஜ்ல ஜீவன் ஆனந்த்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 25 டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா 125 டைம்ஸ் ஜீவன் ஆனந்த் கவரேஜ் வரும். அது அடிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன், 10 லட்சம்னா அடிஷனல் 10 லட்சம் அப்படிங்கிறப்ப 20 லட்ச ரூபா கவரேஜ் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு பிளான் எடுத்தாலும் இதுதான் பேசிக்கல். டேர்ம் ரைடர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இது. இப்போ இதுல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் ரைடர் வந்து மெச்சூரிட்டி கவர் கூட ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ரிலேட்டிவிட்டியும் கிடையாது. மெச்சூரிட்டி கவருக்கும் டேர்ம் ரைடருக்கும் எந்த ரிலேட்டிவ், மெச்சூரிட்டி கவர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசிக் பாலிசி எடுக்கிறாங்களோ அந்த பேசிக் பாலிசி தான் வந்து மெச்சூரிட்டி கவரா வரும், மெச்சூரிட்டி கவரா அது வந்து கிடைக்கும். ஸோ அது தவிர வந்து டேர்ம் ரைடர்ல அப்படின்னா அது வந்து மெச்சூரிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து ஒன்லி ரிஸ்க் மட்டும்தான் கவரேஜ் கொடுக்குறோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது எப்படி ஹவ் இட் ஒர்க்ஸ், டேர்ம் ரைடர் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரி எல்லாம் இது நம்ம கொடுக்குறோம், என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் ரைடர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நார்மல் டெத், அந்த கிளையண்ட் வந்து நார்மல் டெத் பாலிசி எடுத்து அது கூட டேர்ம் ரைடரும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறப்ப நார்மல் டெத் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷூர்டு பேசிக், என்ன பிளான் பேசிக் பிளான் என்ன எடுத்திருக்கோமோ அதுல உள்ள சம் அஷூர்டு பிளஸ் டேர்ம் ரைடர் சம் அஷூர்ட் ஆப்டட்னு ஒரு வார்த்தை இங்க சேர்க்கிறாங்க, பிளஸ் போனஸ் எது வரைக்கும் கட்டியிருக்காங்களோ இல்லை எப்போ டெத்து நடைபெறுதோ அது வரைக்கும் உண்டான போனஸ். அதே மாதிரி ஃபைனல் அடிஷனல் போனஸ் இருந்துச்சுன்னா இஃப் எனி இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுப்போம். இது எல்லாமே சேர்த்து நார்மல் டெத்ல கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சேர்த்துருக்குறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ரைடர் வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்களோ அவ்வளவு அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை ஆப்டட். சம் அஷூர்ட் பேசிக்ங்கிறது நார்மல் பாலிசியில இருக்கிற பேசிக் கவரேஜ் வந்து
அடிஷனலா எவ்வளவு நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஆப்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். அது எவ்வளவு என்ன ஆப்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆக்சிடென்டல் டெத்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப நார்மல் டெத்து நான் சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் ஆக்சிடென்டல் டெத்து பாலிசி எடுத்து ஆக்சிடென்டல் டெத் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப என்ன கவரேஜ் கிடைக்கும்? என்ன கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் சம் அஷ்யூர்ட் பேசிக் வந்துருது அண்ட் டேர்ம் ரைடர் வந்துட்டு ஒரு சம் அஷ்யூர்ட் ஆப்ட் பண்ணி வாய்ஸ் வரல சார். வாய்ஸ் வரல சார். ஓகே. போன் வந்துச்சாவா? போன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்களே சார், பேசுங்க சார். சார் வரல சார். வரல சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். கேக்குதுங்களா இப்ப? ஓகே சார், கேக்குது சார். ஓகே சார். ஆக்சிடென்டல் டெத் ஆயிருச்சு, ஒருத்தர் வந்து டேர்ம் ரைடர் ஆப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆக்சிடென்டல் டெத் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம் அஷ்யூர்டு தருவோம், ப்ளஸ் டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்டு என்ன ஆப்ட் பண்ணியிருக்காங்களோ அது, ப்ளஸ் ஆக்சிடென்ட் கவரோட சம் அஷ்யூர்டும் கொடுப்போம், போனஸ் ப்ளஸ் எஃப்ஏபி இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால தான் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த டேர்ம் அஷூரன்ஸ் ரைடரோட சம் அஷ்யூர்டு அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா இன்க்ரீசிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் அப்படிங்கிறது இங்கே தான் வருது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன், ஜஸ்ட் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஒரு ரகுன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு 31 வயசு உள்ள ஒருத்தர் டேபிள் நம்பர் 915 பாலிசி எடுத்திருக்கிறாங்க. 9145னா தெரியும் உங்களுக்கு, ஜீவன் ஆனந்த் பாலிசி எடுத்திருக்கிறாங்க. இந்த பாலிசியில 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி அவர் எடுத்திருக்காரு, 25 வருஷம் டேர்ம். அண்ட் அது கூட வந்து டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்டா 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. இதுதான் வந்து நம்ம ஆப்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு வேணா நம்ம எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் வேரியேஷன், ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட் தான் அப்படிங்கிறது கிடையாது, இது மாத்தி கூட எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கம்மியா போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா. இப்போ இந்த நபர் வந்து ரகு வந்து 16வது வருஷம் நேச்சுரலி டெத் ஆயிட்டார்னா என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இது கூட ஆன்சர் என்னன்னா சம் அஷ்யூர்ட் பேசிக், அதாவது 10 லட்சம் ரூபா, அது கூட வந்து ஜீவன் ஆனந்த் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போறோம் 125 டைம்ஸ் அப்படிங்கிறோம். சம் அஷ்யூர்ட் பேசிக் வந்து 125 டைம்ஸ் பிளஸ் டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்ட் ஆப்டட் பண்ணது 5 லட்சம் ரூபா. ஸோ இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு எவ்வளவு தரோம்னா 12 லட்சம் ரூபா பிளஸ் டேர்ம் ரைடர் வந்து 5 லட்சம் ரூபா பிளஸ் போனஸ் பிளஸ் எஃப்ஏபி, இந்த அமௌண்ட் வந்து நம்ம தரோம். இது இன்னும் கொஞ்சம் கூட கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஒரு சொல்யூஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் என்ன கிடைக்குங்கிற ஒரு கிறிஸ்பியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். அண்ட் இது ஏன் இப்படி இதை போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம டேர்ம் ரைடர் பத்தி சொல்றப்பயோ இல்ல ஜீவனானந்த் பத்தி ஒரு கிளைண்ட்டை பேசுறப்ப இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சொல்றப்ப இந்த மாதிரி எழுதி காமிச்சோம், இல்ல எக்ஸல்ல போட்டு காமிக்கலாம், இல்ல ஒரு பேப்பர்ல கூட நோட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவருக்கு ஈஸியா புரிஞ்சுக்குவாரு. ஸோ இவ்வளவுதான் ப்ரீமியம் கட்டுறோம், நம்ம இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் ஈஸியா புரிஞ்சுப்பாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இந்த சொல்யூஷனை நான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இதுல எப்படி தெளிவா போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவன் ஆனந்தோட ரிஸ்க் கவர் அப்படிங்கிறப்ப 1.25 மடங்கு அப்படிங்கிறதுனால இது வந்து 12.5 லட்சம் ரூபா.
டேர்ம் ரைடர் ஆப்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா. 16வது வருஷம் அவர் இறங்குறாரு. அவர் 16வது வருஷம் இறக்குறாரு அப்படிங்கிறப்ப ஜீவன் ஆனந்தோட இப்போ லேட்டஸ்ட் போனஸ் பார்த்தீங்கன்னா 46 ரூபா பெர் 1000. அப்போ 16 வருஷத்துக்கு எவ்வளோ போனஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,36,000 ரூபா. இந்த போனஸ் கவர் எல்லாம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கிளைண்ட்ட பேசுறப்ப எவ்வளோ போனஸ் கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்து சொல்ல தெரியணும். எப்பவுமே வந்து நான் சொல்ற விஷயம் வந்து நம்மள்ட்ட ரெடிமேடா வந்து ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்லாம் இருக்கும். பட் அதுல வந்து மெச்சூரிட்டி சொல்லியிருப்பாங்க, இல்லை பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ டெப்த் கவரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி டீட்டெயிலா போட்டிருக்கான். 25 வருஷம் பாலிசி, ஆனா 16 வருஷம் தான் அவர் இறந்துடுறாரு அப்படிங்கிறப்ப எவ்வளவு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி டீட்டெயிலா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதை கால்குலேட் பண்றதும் நம்ம கருத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ 46 ரூபா பெர் 1000 இதுதான் லேட்டஸ்ட் போனஸ் ரிட்டர்ன் வந்திருக்கிறது போன வருஷத்தோடது. அப்போ 16 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,36,000 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஏபி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தகுந்த மாதிரி எஃப்ஏபி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வந்து 16வது வருஷம் அப்படின்னா 25 rupees பெர் 1000 கொடுக்குறாங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கிறதுனால அடிஷனலா 25,000. ஸோ மொத்தமா நாமினிக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,11,000 ரூபா. ஸோ அவர் பேசிக்கலா எடுத்திருக்கிறது 10 லட்ச ரூபா பாலிசி தான் ஜீவன் ஆனந்த். ஆனா இந்த இன்க்ரீஸ்டு ரிஸ்க் கவர் நம்ம சொல்றது இதுதான். இப்ப இன்க்ரீஸ்டு ரிஸ்க் கவர் ஆனதுனால எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 25,11,000 ரூபா அவருக்கு வந்து ரிஸ்க் கவரோட சேர்த்து கொடுக்குறோம். இது வந்து டேர்ம் ரைடர் 5 லட்ச ரூபா தான் எடுத்திருக்காரு. ஸோ இதை இன்னும் கூட எடுக்கலாம். மேக்சிமம் 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட இந்த பாலிசிக்கு எடுத்திருக்கலாம் அவரு. பட் 5 லட்ச ரூபா எடுத்ததுனால இவ்வளவு வந்திருக்கு. இதே 10 லட்ச ரூபா அவருக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னொரு 5 லட்ச ரூபா ஆட் ஆகி கிட்டத்தட்ட 30,11,000 ரூபா அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸ்டு ரிஸ்க் கவர் அப்படிங்கிறது. அப்போ பேசிக்கலா ஒரு கிளைண்ட்டை பேசுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 16 வருஷம் இது எனிதிங் ஹேப்பன்ஸ்னாலுமே 10 லட்ச ரூபா பாலிசியில இருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் 30 லட்ச ரூபா கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அதுதான் ஒரு உண்மையான செல்லிங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. கிளைண்ட்டை பேசும்போது இந்த மாதிரிலாம் இருக்கு சார் எல்ஐசியில, ஸோ உங்களோட ரிஸ்க் கவர் வந்து இந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சொல்றப்ப டீட்டெயிலா அவர்கிட்ட வந்து ரீச் ஆகுறது வந்து நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து அடிஷனலா என்ன ஆக்சிடென்ட் சம் அஷ்யூர்ட் நான் கால்குலேஷன் பண்ணல. இப்ப இதே நபர் வந்து நார்மல் டெத் ஆனா 25,11,000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே இவர் ஆக்சிடென்ட்ல இறந்திருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா 10 லட்ச ரூபாய் ஆட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு கவரேஜும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ 16வது வருஷம் அவர் இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல அப்படின்னா 25 கூட இன்னொரு 10 சேர்த்தோம்னா 35,11,000 ரூபாய். 35,11,000 ரூபாய் நம்ம வந்து கூடுதலா கொடுக்குறோம். இது ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நான் போட்டிருக்கேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே. எல்ஐசியில வந்து ரிட்டர்ன் குறைவுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்படி டீட்டெயிலா நம்ம பிரிச்சு எழுதி காமிச்சோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து வேற எந்த வித அப்ஜெக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈஸியா அவங்களுடைய அப்ஜெக்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் டீட்டெயில்டா இதுல வந்து டீட்டெயில் போட்டிருக்கேன். இதை வந்து எல்லாருமே வந்து கத்துக்குங்க. இது எப்படி பிரிச்சு சொல்றது அப்படிங்கிறத கத்துக்குங்க. ஸோ டேர்ம் ரைடர் சேர்த்து கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட், ஆக்சிடென்ட் ரைடர் இருக்கிறது ஆல்ரெடி அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மாதிரி நான் வச்சிருக்கிறேன். யாராவது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டீட்டெயில பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. சும்மா யாராவது ஒருத்தர் டக்குன்னு அப்படியே இதுல குரூப்ல போடலாம். சிம்பிளா நான் கேட்கிற கேள்விதான். 34 வயசுள்ள ஒருத்தர் வந்து லக்ஷயா எடுத்திருக்காரு, ஜீவன் லக்ஷயா. ஸோ அவருடைய சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் 21 வருஷ டேர்ம்ல சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு. கூடவே டேர்ம் ரைடரும் ஆக்சிடென்டல் ரைடரும் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. ஏடிடிபியும் டேர்ம் ரைடர் டிஆர் ரெண்டும் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. 18வது வருஷத்துல இறந்துட்டா இம்மிடியட்டா என்ன கிடைக்கும்? இதுல ஒரே விஷயம் தான், இம்மிடியட்டா கிடைக்கிறத நான் கேட்கிறேன். இம்மிடியட்டா என்ன கிடைக்கும்? நண்பர்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு குரூப் இதுல சாட்ல போட்டு விடுங்க. இம்மிடியட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னுட்டு.
கோபி வந்து 30 லட்சம் சொல்லியிருக்காரு, தியாகராஜன் 15 லட்சம் சொல்லியிருக்காரு. இல்லையே, கரெக்டான ஆன்சர் இன்னும் வரலையே. அவர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல டெத் ஆகுறாருன்னு சொல்லியிருக்கிறேன். 23 லட்சம் ரூபா, 45 லட்சம் ரூபா இல்லையே. சார் பிளானை பாத்தீங்களா? ஜீவன் லக்ஷயா, பிளான் நம்பர் ஜீவன் லக்ஷயா. நம்ம ஏஜென்ட் எல்லாம் தர்ம பிரபு சார், அள்ளி கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்குறாங்க. அள்ளி கொடுக்குறாங்க. அதான் 30 லட்சம் இல்ல நண்பர்களே, ஏன் கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஜீவன் லக்ஷாவை பத்தி இன்னொரு கிளாஸ் சொன்னா நம்ம எடுக்க சொல்லுவோம். ஜீவன் லக்ஷாவில் டெத் ஆயிட்டா உடனடியா நம்ம வந்து அதுல சம் அஷ்யூர்ட் கொடுக்க மாட்டோம். ஜீவன் லக்ஷாவில் தெளிவா இருந்துக்குங்க. உடனடியா சம் அஷ்யூர்ட் தர மாட்டோம். வருஷா வருஷம் வந்து ஃபேமிலி இன்கம் தான் தருவோம். ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் 10% அப்படிங்கிறதான் தருவோம். ஃபியூச்சர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இது பண்ணிடுவோம். நான் அதெல்லாம் கேட்க வரல. இம்மிடியட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் லக்ஷயால இம்மிடியட்டா எதுவுமே கொடுக்க மாட்டோம். அன்லஸ் அவர் ஆக்சிடென்ட்ல இறக்குறதுனால என்ன கொடுப்போம்? ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை கொடுப்போம். அப்ப அது 15 லட்சம் ரூபானா 15 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை நம்ம கொடுப்போம். அடிஷனலா இதுல வந்து டேர்ம் ரைடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேர்ம் ரைடர் 15 லட்சம் ரூபாய், ஆக்சிடென்ட் ரைடர் 15 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் இம்மிடியட்டா கொடுப்போம். ஸோ ஜீவன் லக்ஷயாவோட பெனிஃபிட் தான் இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர் ப்ரீமியம் வெய்வர் வந்துடும். ஆனால் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ப்ரீமியம் வராது இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 21 வருஷம் பாலிசி 18வது வருஷம் இறக்குறாருன்னா டோட்டல் ப்ரீமியமும் அவர் பெய்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால பேலன்ஸ் 3 வருஷம் தான், 3 வருஷம் வித்தவுட் ப்ரீமியம் வரும். ஸோ ப்ரீமியம் வெய்வருங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் மெச்சூரிட்டி வர்றப்ப அஸ் யூஷுவல் 15 லட்சம் பிளஸ் போனஸ் பிளஸ் எஸ்ஏபி இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபா கிடைக்கும். டேர்ம் ரைடர் 15 லட்சம் ரூபா, ஆக்சிடென்ட் ரைடர் 15 லட்சம் ரூபா, ரெண்டும் சேர்த்து 30 லட்சம் ரூபா அவருக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இதை போட்டிருக்கோம். ஸோ இப்போ டேர்ம் ரைடருக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஸோ அந்த ரூல்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பெஸ்ட்டாக ஏன்னா ஈஸியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். எப்போ ஒருத்தர் டேர்ம் ரைடர் எடுக்க முடியும்? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஒருத்தர் டேர்ம் ரைடர் எடுக்கலாம்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், எப்போ அந்த கமென்ஸ்மெண்ட் பாலிசி புதுசாக எடுக்கிறாரோ அப்போ மட்டும்தான் டேர்ம் ரைடர் இன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நான் திரும்ப டேர்ம் ரைடர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எடுத்துக்க முடியாது. அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஸோ பாலிசி எடுக்கும் போதே கமென்ஸ்மெண்ட் பீரியட்லயே வந்து டேர்ம் என்னென்ன பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம், எலிஜிபிள் பிளான்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ டேர்ம் ரைடர் எலிஜிபிள் பிளான்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஐசியில் ஒவ்வொரு பிளான் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போதும் சர்க்குலர் போடுவாங்க. அந்த சர்க்குலர்ல வந்து அந்த பிளான்ல டேர்ம் ரைடர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஒவ்வொரு சர்க்குலரும் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா அதுல டேர்ம் ரைடர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் வந்து நம்ம என்னென்ன பிளான்ஸ்ல நம்ம வந்து டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் புது பிளான்ஸ்லாம் வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம் ரைடர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிளான்ஸ்ல எந்தெந்த பிளான்ஸ்ல எல்லாம் டேர்ம் ரைடர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ என்டோமெண்ட், ஜீவன் ஆனந்த், மணி பேக் பிளான்ஸ் 2 பிளான்லையுமே கொடுக்கலாம். நியூ பீமா பட்ஜெட் பிளான்ல கொடுக்கலாம். சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல கூட கொடுக்கலாம். ஜீவன் லக்ஷயா, ஜீவன் லாப், ஜீவன் உமங், ஜீவன் பீமாஸ்ரீ, பீமாஸ்ரீ, ஜீவன் ஷிரோன்மினி, பீமா ஜோதி, பட்ஜெட் பிளஸ் அண்ட் ஜீவன் ஆரோக்கியா. இத்தனை பிளான்லையும் வந்து டேர்ம் ரைடர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட், அடிஷனல் சம் அஷ்யூர்டா நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ இந்த பிளான்ல நம்ம சேல் பண்றப்ப அது கூடவே டேர்ம் ரைடர் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன அடுத்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரூல் வந்து ஏஜ் ப்ரூஃப். ஏஜ் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ம் ரைடர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மஸ்ட். நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபே இல்லை. ஏன்னா ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் வித் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ அதனால நார்மலி எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ இருக்கு. பட் அதுவும் கூட இல்லைங்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னா நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்புக்கு அக்செப்டபிள் கிடையாது டேர்ம் ரைடருக்கு. கிளைம் கன்செஷன் ஒரு வேர்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாலிசியில நம்ம டேர்ம் ரைடர் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டேர்ம் ரைடரை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ சொல்றோம். இதுக்கு கிளைம் கன்செஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு வந்து எந்த கிளைம் கன்செஷனும் இல்லை. ஸோ இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடுக்குள்ளார ஒரு பிரீமியம் கட்டவில்லை என்றால் அதனோட பெனிஃபிட் வந்து நிறுத்தப்படும், டிஸ்கண்டினியூ ஆயிரும். அடுத்து அவர் எப்போ பிரீமியம் கட்டுறாரோ கட்டினதுக்கு அப்புறம் தான் அது திரும்பி வரும், அந்த பெனிஃபிட் வந்து ஆட் ஆகும். ஸோ கிரேஸ் பீரியடுக்குள்ளார டேர்ம் ரைடர் எடுத்திருந்தால் கம்பல்சரி கிரேஸ் பீரியடுக்கு முன்னாடியே அவங்கள பிரீமியம் கட்ட சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். அது நம்மளுடைய வேலை. ஸோ அப்படி கட்டிட்டா தான் நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு கிடைக்கும். ஃபீமேல் கேட்டகரிக்கு இது கொடுக்கலாமா? அடுத்த கொஸ்டின் நமக்கு தோன்றது வந்து ஃபீமேல் கேட்டகரி. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஃபீமேல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபீமேல் கிளைண்ட்ஸுக்கு நம்ம பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஃபீமேல் கேட்டகரிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்கப்ப இப்போ கொடுக்கலாமா வேண்டாமான்னு தோணும். அதில் பார்த்தீங்கன்னா A1, A2 அண்ட் B1 இந்த கேட்டகரியில உள்ள ஃபீமேலுக்கு தாராளமாக கொடுக்கலாம். A1, A2 அண்ட் B1 இந்த 3 கேட்டகரிக்கும் கொடுக்கலாம். மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது, நாட் அலவுட். மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது. ஸோ இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் கிறிஸ்பியா இப்போ பார்க்கறது ஃபியூச்சர் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுல வந்து டேர்ம் ரைடர் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஏஜட் என்ட்ரி வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜட் என்ட்ரி வந்து 60 இயர்ஸ் நியரஸ்ட் பர்த்டே. 60 இயர்ஸ் நியரஸ்ட் பர்த்டே இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நம்ம வந்து டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் கவர் எப்போ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வயசு வரைக்கும் கவர் கொடுக்கலாம். 75 இயர்ஸ் நியரஸ்ட் பர்த்டே. மினிமம் சம் அஷ்யூர்ட்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. மினிமம் சம் அஷ்யூர்ட் 1 lakh அண்ட் மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் சம் அஷ்யூர்ட் அண்டர் பேசிக் பிளான். அப்படின்னா முதல்ல நான் சொன்ன விஷயம் தான். ஒரு எக்ஸாம்பிள் போட்ட மாதிரி சிவனானந்தில் 10 லட்சம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபா டேர்ம் அஷ்யூரன்ஸ் கொடுக்கலாம், அல்லது குறைவா 1 லட்சமும் கொடுக்கலாம், இன் பிட்வீன்லையும் கொடுக்கலாம் 5 லட்சம் ரூபா. அதுக்கு எக்ஸாம்பிள்ல ஒரு 5 லட்சம் அப்படின்னு போட்டிருந்தோம். இதுதான் டேர்ம் ரைடர் ஆப்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ மேக்சிமம் கொடுக்கறதுனா சம் அஷ்யூர்டுக்கு ஈக்குவலா கொடுக்கலாம், அல்லது பேசிக் அதை விட கம்மியா கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா மேக்சிமம் ஒரு 50 லட்சம் ரூபா சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு, அதுக்கு ஈக்குவலா கொடுக்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் ஓவரால் லிமிட் 25 lakhs ஒன்லி. இந்த ஓவரால் லிமிட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இவர் வேற ஏதாவது பிளான்ல டேர்ம் அஷ்யூர்ட் டேர்ம் ரைடர் வச்சிருந்தா அது எல்லாமே சேர்த்து 25 லட்சம் தான் ஒரு தனிநபருக்கு தர முடியும். ஓவரால் ரைடர் டேர்ம் ரைடர் வந்து அதிகபட்சம் 25 லட்சம். ஸோ சம் அஷ்யூர்ட் வந்து கூட எடுத்திருந்தாலும் அவ்வளவு கொடுக்க முடியாது. மேக்சிமம் 25 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். வேற என்ன இதுல கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படிங்கிறப்ப இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. பேஸ் பிளான் என்னவோ அதே தான் ப்ரீமியம் பேயிங் டேர்மாகவும் இருக்கு. மோட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளான் என்னவோ அதுதான் இதுக்கும் மோடு. இதுக்கு ரைடருக்கு ஏதாவது டேர்ம் இருக்கா, தனியா ரைடருக்குன்னு ஏதாவது டேர்ம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாராளமா இருக்கு. 5ல இருந்து 35 வருஷம் ரெகுலர் அல்லது சிங்கிள் ப்ரீமியத்துக்கு 5ல இருந்து 35 வருஷம் வரைக்கும் நம்ம டேர்ம் வர்ற மாதிரி கொடுக்கலாம். இதே லிமிடெட் பிபிடியா இருந்தா ஜீவன் லாப் மாதிரி இல்லை மணி பேக் மாதிரி லிமிடெட் பிபிடியா இருந்துச்சுன்னா 10 வருஷத்துல இருந்து 35 வருஷம் வரைக்கும் டேர்ம் போட்டு கொடுக்கலாம். இது வந்து 2 விதமா இருக்கு. டில் டேர்ம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கு, பிபிடிக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கு. டிபெண்ட் அப்பான் பிளான்ஸ் வந்து டேர்ம் ரைடரோட பெனிஃபிட் மாறும். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பிளான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கும். டேர்ம் வரைக்கும் கவர் ஆகக்கூடிய மாதிரியும் பிளான் இருக்கு, பிபிடி மட்டும் கவர் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கு, டேர்ம் தாண்டி இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஸோ அது வந்து பிளானுக்கு பிளான் மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். 915 டேபிள் இப்போ கொடுக்குறோம்னு வச்சுங்க. ஜீவன் ஆனந்தோட பிளான் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து டில் பிபிடி மட்டும்தான். சப்போஸ் 21 வருஷம் பிபிடி நம்ம கொடுத்துருந்தோம்னா 21 வருஷத்துக்கு தான் டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். 25 வருஷம் டேர்ம் கொடுத்துருந்தோம்னா 25 வருஷம் டேர்ம், அதாவது பிபிடி அப்படிதான் இதுக்கு எடுத்துக்க முடியும்.
அதே நேரத்துல 936 ஜீவன் லாப் கொடுத்திருந்தோம்னா ஃபுல் டேர்மும் கொடுக்க முடியும். 25 வருஷம் டேர்மு, ஆனா பிபிடி வந்து 16 வருஷம். ஸோ 16 வருஷம் தான் கிடையாது, டோட்டல் 25 வருஷத்துக்கும் டேர்ம் கொடுக்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு பியூட்டிஃபுல் என்னன்னு பாத்தீங்கன்னா 945 ஜீவன் உமங். ஜீவன் உமங்குக்கு டேர்ம் கொடுத்தோம், டேர்ம் ரைடர் கொடுத்தோம் அப்படின்னா மேக்சிமம் 35 வருஷம் அல்லது ஏஜ் 75 வரைக்கும் அவங்களுக்கு டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். டிபெண்ட் அப்பான் அவங்க எப்போ என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மேக்சிமம். ஏன்னா மேபி வந்து உங்களுக்கு 15 வருஷம் டேர்ம் அது பிபிடியாக இருக்கலாம், இல்லை 20 வருஷம் பிபிடியாக இருக்கலாம். என்ன பிபிடி இருந்தாலும் அவங்களுக்கு டேர்ம் ரைடர் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 வருஷம் வரைக்கும் டேர்ம் ரைடர் கொடுக்குறோம். ஸோ 945 தாராளமாக நம்ம கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு டேர்ம் ரைடர் ஆட் பண்ணி கொடுக்கறது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். 35 வருஷம் வரைக்கும் மேக்சிமம் அல்லது 75 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது வேற எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கம்பெனிலையும் எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு ப்ரீமியம் கட்ட போகிறது வெறும் 15 வருஷமா 20 வருஷமா தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேர்ம் ரைடர் ஆட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம கிளைண்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதில் எஸ்யூசி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, டேர்ம் ரைடரில் எஸ்யூசி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்யூசினா உங்களுக்கு தெரியும், சம் அண்டர் கன்சிடரேஷன். ஒவ்வொரு பிளானுக்கும் சம் அண்டர் கன்சிடரேஷன் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இதுக்கு கால்குலேஷன் பண்ணுறப்ப டேர்ம் ரைடர் ஆப்ட் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்டில் ஆக்சுவல் சம் அஷ்யூர்டு என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் எந்த பிளான் நம்ம கொடுக்குறோமோ அந்த பிளானோட ஆக்சுவல் சம் அஷ்யூர்டு என்னவோ அது கூட டேர்ம் ரைடரோட சம் அஷ்யூர்டையும் ஆட் பண்ணி தான் எஸ்யூசி பார்க்கணும், தனியாக பார்க்க முடியாது. ஸோ பேசிக் ப்ரப்போஸ்டு பிளானோட ஆக்சுவல் சம் அஷ்யூர்டு என்னவோ பிளஸ் டேர்ம் ரைடரோட சம் அஷ்யூர்டு. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். 915 பிளானு 25 இயர்ஸ் கொடுத்துருக்கோம், 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு அப்படின்னா டேர்ம் ரைடர் வந்து கூடுதலாக 10 lakhs கொடுக்குறோம். ஏன்னா ஈக்குவல் டு சம் அஷ்யூர்டு ஆர் லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 10 lakhs சம் அஷ்யூர்டு கொடுத்தோம் அப்படின்னா எஸ்யூசி எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்க. 915ஓட எஸ்யூசிங்கிறது 12.5 லட்ச ரூபா, 125 டைம்ஸ் ஆஃப் தி பேசிக் அப்படிங்கிறதுனால 12.5 லட்ச ரூபா பிளஸ் டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்டு 10 லட்ச ரூபா, ரெண்டும் சேர்த்து 22,50,000 ரூபாய் இவருக்கு எஸ்யூசி. ஏன் இந்த எஸ்யூசியை சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன பயமும் இருக்கும், டேர்ம் ரைடர் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இல்லை கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனை வரும், அது எப்படி கம்ப்ளீட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு பயம் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம எஸ்யூசியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கிளைண்ட்ட போய் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் எஸ்யூசியை கால்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு பாலிசி நம்ம கொடுக்குறப்பயே வந்து அவர் எந்த கேட்டகரியில் வர்றாரு என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் கொடுப்போம். அதே நேரத்தில் இந்த எஸ்யூசி எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெடிக்கல் ஸ்கீம்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. நான் மெடிக்கல் ஸ்கீம்ஸில் எதெல்லாம் அலவுட் ஆகுது டேர்ம் ரைடர் அப்படின்னா, நான் மெடிக்கல் ஸ்பெஷல் என்எம்எஸ், நான் மெடிக்கல் ஸ்பெஷல் மற்றும் நான் மெடிக்கல் ஜென்ரல் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வர்ற நான் மெடிக்கல் ஜென்ரல் என்எம்ஜி பின்னு சொல்லுவோம். இந்த 2 கேட்டகரிக்கும் நான் மெடிக்கல்லையே கம்ப்ளீட் பண்ணலாம் டேர்ம் ரைடர் கொடுத்தாலும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் வர்ற யாருக்கு வேணாலும் இப்போ நான் மெடிக்கல் ஸ்கீம் என்எம்எஸோட லிமிட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மாறிட்டு வந்துட்டு இருக்கு. எந்தெந்த பிளானுக்கு எவ்வளோ என்எம்எஸ் அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு நம்மள்கிட்ட. அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம பார்க்குறப்ப டேர்ம் ரைடரோட சேர்த்து என்ன எஸ்யூசி வருதுன்னு பார்த்து, சப்போஸ் அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளார இவங்களுக்குள்ளார லிமிட்டுக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம வித்தவுட் மெடிக்கல் அந்த பாலிசியை கம்ப்ளீட் பண்ண முடியும். பயப்படவே தேவையில்லை. என்எம்எஸ் கேட்டகரி அல்லது என்எம்ஜி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் மெடிக்கல் டெஸ்ட் லிமிட்டுக்குள்ளார கிடைச்சிச்சுன்னா நம்ம தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் மெடிக்கல் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் என்ன, ஜென்ரல் கேட்டகரி சப்போஸ் ஸ்பெஷல் கிடையாது அண்ட் ப்ரொஃபஷனலும் கிடையாது, ஜென்ரல் கேட்டகரி நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்இஆர்ங்கிறது கம்பல்சரி மேண்டேட்ரியாக நம்ம செய்யணும். எம்இஆர் அப்படி முன்னாடி வந்துட்டு எஃப்எம்ஆர்னு சொல்லுவோம், இப்போ அது வந்து எம்இஆர்னு சொல்லணும். ஸோ எம்இஆர் வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி. டேர்ம் ரைடர் போட்டோம்னா எம்இஆர் வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வரும்னா எஸ்யூசிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸும் நம்ம கொடுக்கலாம்.
அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மெடிக்கல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சரி, இதுல வந்து பெய்ட் அப் வேல்யூ, சரண்டர் வேல்யூ இருக்கா? ஒரு அடிஷனல் கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். டேர்ம் ரைடருக்கு உண்டான பிரீமியத்துக்கு பெய்ட் அப் வேல்யூவோ சரண்டர் வேல்யூவோ கிடையாது. நோ பெய்ட் அப், நோ சரண்டர் வேல்யூ. அதே நேரத்தில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க எல்ஐசில இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வந்த ரைடர்ல இது இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பிரீமியம் பிளான், லிமிட்டட் பிரீமியம் பிளான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஜீவன் லாப் இல்லை மணி பேக், இந்த மாதிரி பிபிடி, லிமிட்டட் பிபிடி இருக்கிற பிளான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பிளான்ஸ் கூட டேர்ம் ரைடர் ஆப்ட் பண்ணி கொடுக்கும்போது பேசிக் பாலிசி வந்து பெய்ட் அப் வேல்யூ ஆயிருச்சு, இல்லை அது வந்து சரண்டருக்கு வருது அப்படிங்கிறப்ப பேசிக் பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் லாப்னு எடுத்துட்டீங்கன்னா, ஜீவன் லாப் கூடவே வந்து டேர்மும் சேர்த்து ஒருத்தர் கொடுத்துருக்குறோம். அது வந்து பெய்ட் அப் வேல்யூ. பெய்ட் அப் வேல்யூனா உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட காலம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டவே இல்லை, பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது பெய்ட் அப் வேல்யூ ஆயிரும். அப்போ வந்து சரண்டர் வேல்யூ வருது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு கண்டிஷன் இருக்கிறப்ப இந்த லிமிட்டட் பிபிடியில மட்டும் ஒரு ப்ரப்போர்ஷன் ஆஃப் அடிஷனல் அந்த டேர்ம் ரைடர் பிரீமியத்தை நம்ம வந்து சம் ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி அதையும் திருப்பி கொடுப்போம். பிபிடிக்கு மட்டும், லிமிட்டட் பிபிடி பிளான்ஸுக்கு மட்டும் இப்படி அப்ளிகபிள் ஆகுது. நார்மல் ரெகுலர் பிரீமியம் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிடைக்காது. ரெகுலர் பிரீமியத்துக்கு வந்துட்டு எந்த சரண்டர் வேல்யூவும் கிடையாது. அட் தி சேம் டைம் நம்ம வந்து லிமிட்டட் பிபிடியா இருந்தா மட்டும் இதுக்கு வந்து ஒரு 70%, 75%, 90% அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு ப்ரப்போர்ஷனேட்டா ஒரு பிரீமியத்தை ரிட்டர்ன் பண்றோம், சரண்டர் வேல்யூ. ஸோ அதே மாதிரி ரிவைவல் லோன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, லேப்ஸ்டு பாலிசி ஆயிடுச்சுன்னா தாராளமாக ரிவைவ் பண்ணிக்கலாம். வித்தின் 2 years ஆஃப் எஃப்யூபின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பேஸ் பிளானுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பிளான் கூடவே வந்து இதையும் நம்ம வந்து எஃப்யூபிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவைவ் பண்ணிக்கலாம். பேஸ் பாலிசி கூட இருக்கும்போது டேர்ம் ரைடரை மட்டும் நான் வந்து ரிவைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அப்படி பண்ண முடியாது. பேஸ் பாலிசியோட சேர்த்து தான் பண்ண முடியுமே தவிர, எனக்கு பேஸ் பாலிசியும் டேர்ம் ரைடரும் நான் கொடுத்துருக்கிறேன், எனக்கு அந்த பாலிசி வேண்டாம், டேர்ம் ரைடரை மட்டும் நான் ரிவைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது. பேஸ் பாலிசியோட சேர்த்து தான் டேர்ம் ரைடரையும் ரிவைவ் பண்ண முடியும். அதே மாதிரி லோன்கிற வார்த்தை கிடையாது, லோன்கிற ஆப்ஷன் டேர்ம் ரைடருக்கு கிடையாது. பேஸ் பாலிசியில இருக்கலாம், டேர்ம் ரைடருக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைனலாக வந்தாச்சு நம்ம. ஸோ ஒரு கேன்வாஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ஓரளவுக்கு நம்ம வந்து டேர்ம் ரைடர்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ கேன்வாஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்துட்டு நம்மளுடைய பிதாமகர் இளஞ்செழியன் சார் சொல்லிட்டு இருந்தப்ப அவரோட இதுல இருந்து நான் வந்து கேப்சர் பண்ண ஒரு விஷயம், அவர் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கவர் அப்படின்னு சொல்லி டேபிள் நம்பர் 88 133 நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிற ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம சேல் பண்ணியிருக்கிற ஒரு பிளான். அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் வித் டபுள் கவர், என்டோமெண்ட் வித் ட்ரிபிள் கவர் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டேர்ம் ரைடருக்கு வந்து சார் சொன்ன விஷயத்துல இருந்து நான் இதை எடுத்திருக்கிறேன். இப்போ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 914ஓட டேர்ம் ரைடர் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து என்டோமெண்ட் வித் டபுள் கவர் அப்படின்னு சொல்லியே நம்ம தாராளமாக ப்ரமோட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அது, என்டோமெண்ட் பிளான் வித் டபுள் கவர். 915 கூட கொடுக்குறோமா, 915 பிளஸ் டேர்ம் ரைடர் கொடுத்தோம்னா ஜீவன் ஆனந்த் வித் டபுள் கவர், தாராளமாக அது மாதிரி ஒரு நேம் சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். 936 லிமிட்டட் பிபிடி என்டோமெண்ட் வித் டபுள் கவர். 945 லைஃப் டைம் வித் டபுள் கவர், அதாவது மேக்ஸிமம் கவர் வித் மேக்ஸிமம் டேர்ம் வித் லைஃப் டபுள் கவர் அப்படின்னு சொல்லி நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தை பிரயோகம் ரைடரை கேன்வாஸ் பண்றதுக்கான சில வார்த்தை பிரயோகம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 933, நான் இப்போ எக்ஸாம்பிள்ல முதல்ல சொன்ன ஒரு விஷயம் தான். 933 கொடுக்குறோம் அப்படின்னா லிமிட்டட் பிபிடி என்டோமெண்ட் வித் ஆடட் பெனிஃபிட்ஸ் லைக்
ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிமிடெட் பிபிடி என்டோமெண்ட் அது கூட ஆடட் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளானு, அதுல டபுள் கவர், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த 933 பிளான் கொடுத்தா மட்டும் அது கூட டேர்ம் ரைடரை ஆட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது வந்து கடைசியா நான் சொல்றது அதுதான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறந்தும் ஜீவன் லக்ஷா கொடுத்தீங்கன்னா சும்மா கொடுத்துடாதீங்க, டேர்ம் ரைடரை ஆட் பண்ணி கொடுங்க. வித்தின் லிமிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லக்ஷாவுக்கு கம்பல்சரி டேர்ம் ரைட் ஆட் பண்ணுங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய புண்ணியம்னு நான் சொல்லுவேன். கிளையண்ட்டுக்கு வந்து சும்மா நம்ம லக்ஷாவுக்கு கொடுக்கறத விட டேர்ம் ரைடர் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா தான் அது ப்ராப்பர் பாலிசியாக அவருக்கு கிடைக்கும். ப்ராப்பர் பாலிசி ஒரு அருமையான பெனிஃபிட் உள்ள பாலிசியாக அப்போ கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம் ரைடர் பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹாப்பி, ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி செல்லிங். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணுறப்ப எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்க. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டோ இல்லை வேற ஏதாவது அடிஷ்னலாக அதில் இருக்குன்னு சொல்லி நமக்கு பிடிச்ச மாதிரியான பாலிசியோ இல்லை வேற அப்படி அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணாமல் கிளையண்ட்டுக்கு என்ன பிடிக்கும், கிளையண்ட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம சேல் பண்ணுறது தான் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சொல்கிற விஷயம். ஸோ எத்திக்ஸோட சேல் பண்ணுவோம். அண்ட் ஹாப்பி செல்லிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், நன்றாக சார், ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு 2 கேள்வி மட்டும் வந்திருக்குது. ஒரு கேள்வி, என்ஆர்ஐ கிளையண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? என்ஆர்ஐ கிளையண்ட் தாராளமாக கொடுக்கலாம் சார். அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, லேப்ஸ் ஆன பிறகு எத்தனை வருஷம் வரைக்கும் ரினிவல் பண்ணலாம்? அது டேர்ம் ரைடர் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 years தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் சர்க்குலர் என்கிட்ட இல்லை. ஆக்சுவலி லேட்டஸ்ட் சர்க்குலர்ல மாறி இருக்கும், அது வந்து எனக்கு கரெக்டா தெரியல. இல்ல, அது வந்து லேட்டஸ்ட் சர்க்குலர் மாறி இருக்கு. 5 வருஷம் பாருங்க, எனக்கிட்ட தெரியல, நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனா இந்த சர்க்குலர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2 years தான் கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் 14 சர்க்குலர். ஆமா ஆமா மாறி இருக்கு. 2வது, அது எதுக்கு நம்ம 5 வருஷம் சொல்லணும்? 2 வருஷம் சட்டப்பட்டு ரிவைல் பண்ணி கொடுப்பீங்களா? ரிவைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? அதான் பெஸ்ட். 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும் எதுக்கு? இது உங்க ஏஜென்டோட நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத போய் கஸ்டமர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. கஸ்டமர்கிட்ட போய் ஊதி சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் 5 வருஷம் வரைக்கும் மெதுவா கட்டுவான். இதெல்லாம் சில டெக்னிக்கலா இருக்குது சார். கண்டிப்பா. நான் அப்படித்தான் ஒரு மட்டும் ஜீவன் சாத்தி பிளான் சொல்லி கொடுத்தேன். கணவன் இறந்தா மனைவி கிடைக்கும், மனைவி இறந்தா கணவனுக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு நல்ல அருமையா பாடம் நடத்தினேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அத போய் ஏஜென்ட் ரொம்ப 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 தெளிவான ஆள் மாதிரி மறுநாளே போய் ஜீவன் சாத்தி வச்சிருக்காரு. அவன் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி 1 வாரம் கூட ஆகல. அவங்கிட்ட போய் கணவன் இறந்தால் மனைவி கிடைக்கும், மனைவி இறந்தால் கணவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, எந்திரிச்சு போயா நீ, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல, கல்யாணம் குழந்தைய பிறகுல, அதுக்குள்ளேயும் நீ பாட்டுக்கு நான் இறந்தா நீ இறந்தா போய வழியே அப்படின்னு விரட்டி விட்டதா ஒரு ஏஜென்ட் ஒரு கதை சொன்னார். அது மாதிரி ஏஜென்ட் வந்து நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, உங்களுக்காக வந்த நாலேஜ் தான். இத போய் அங்க கஸ்டமர்கிட்ட போய் 5 வருஷம் வரைக்கும் கேட்டலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ எனிவே சில விஷயங்கள் சீக்கிரட்டா கத்துக்கணும், சில விஷயங்கள் ஓப்பனா பேசணும். இதெல்லாம் வந்து ஒரு கலை, ஆர்ட். சும்மா எல்ஐசி ஏஜென்ட்ங்கிறது சாதாரண வேலை கிடையாது, இது ஒரு தனி ஆர்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லுவாங்க, அக்ஷய பத்திரம் சொல்லுவாங்களா, அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரம் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நாம உள்ள அமிர்தத்தை எடுக்காம அங்க பழைய சோறை தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் பிரச்சனையே. ஸோ எனிவே நல்லா அருமையா நடத்துனீங்க, நல்லா அருமையா இருந்தது கிளாஸ். நல்லா எல்லாரும் கேள்வியில நிறைய கேட்கற மாதிரி தெரியுது. ஆனா 5 நிமிஷம் தான் இருக்குது. இருந்தாலும் சரி, சிவகாமி மேடம்க்கு ஒரு சான்ஸ் 3 பேருக்கு கொடுப்போமே. சிவகாமி மேடம் சொல்லுங்க மேடம், கேள்வி சுருக்கமா கேளுங்க சார். இப்ப அந்த டேர்ம் ரைடர்னு பார்க்கும்போதே அடுத்தது மெடிக்கல் தான் சார் பயமா இருக்கு. அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப மெடிக்கல் எப்படி நமக்கு இது பண்ணி கொடுக்கலாம்? டேர்ம் ரைடர் இந்த ஏடிடிபி, டிபி, ஏபி எல்லாமே கொஞ்சம் பார்க்கும்போதே அது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏபி மாத்திரம் கொடுத்துட்றேன், இல்லாட்டி ஏடிடிபி கொடுத்துட்றேன். டேர்ம் ரைடர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது என்ன, எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு? சிவகாமி மேடம் சொல்லுங்க சார்.
இப்ப உதாரணமா இப்ப நீங்க கவர்மெண்ட் பயந்துகிட்டு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இதே சமயத்துல திடீர்னு ஒரு கஸ்டமர் சொல்றாரு, எனக்கு ஒரு 50 லட்சத்துக்கு ஜீவன் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த 50 லட்சத்துக்குள்ள மெடிக்கல் கண்டிப்பா எடுத்தானே ஆகணும். ஆமா சார். அப்ப இருக்கிற அந்த தைரியம் ஏன் டேப்லெட்டுக்கு வர மாட்டேங்குது? நல்லா புரிஞ்சு சரிங்களா? பேசிக் பிளான் உள்ள மெடிக்கல் நினைச்சே செய்யணும். ரெண்டாவது, கஸ்டமருடைய பெனிஃபிட்டுக்காக ஆசைப்படுறீங்களா இல்ல உங்களுடைய கஸ்டமர்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அந்த கஸ்டமர் மனசு மாறுறதுக்குள்ள நம்ம பாலிசியை கொடுத்துடணும்னு ஒரு இது, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. கொடுக்கணும் போது கண்டிப்பா நீங்க மெடிக்கல் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பாலிசி கொடுத்து பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். காயத்ரி மேடம், காயத்ரி மேடம் கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ சம்மர் ஷூட விட அதிகமா தான் டைம் ரைடர் கொடுக்க முடியுமா எப்படிங்க சார்? இப்போ 1 lakh சம்மர் ஷூட் எடுக்கிறாரு, இப்போ 5 lakh டர்ம் ரைடர் தரலாமா? அது கொடுக்க முடியாதுமா. மேக்ஸிமம் 25 லட்சம் தான் அலௌட். ஆர் பேசிக் பிளான் ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட் தான். ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட் அல்லது லெஸ் தென். ஓகே சார். அது நீங்க சொன்னீங்க சார், அது சரியா கவனிக்கல நானே, அதான் டவுட் வந்துருச்சு சார். அச்சா, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ சப்போஸ் 25 லட்சம் ரூபாய் பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாரு, அவருக்கு 25 லட்சம் ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்டாலும் போடலாம். அதே சமயத்துல அவருக்கு வெறும் 1 லட்சம் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டாலும் கொடுக்கலாம். அதாவது லோ சம் அஷ்யூர்ட் மினிமம் 1 லட்சம் வரைக்கும் கொண்டு போகலாம். இப்ப நான் நிறைய பேருக்கு ஜீவன் லட்சியா கொடுக்கும் போது 10 லட்சத்துக்கு பதில் அவங்க 10 லட்சம் வேண்டாம் சார் 5 போதும் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆங்கிள் அவன் 5 கேட்டாலும் புரியல. ஆனா 5 போதும் சார் அப்படின்னு சொல்லும் போது நான் 10 லட்சம் ரூபாய் பேசிக் கொடுத்துருக்கேன், 5 லட்சம் ரூபாய் டேர்ம் ரைடர் கொடுத்து தான் பாஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் டோட்டல் 15 லட்சம் ரூபாய் எஸ்யூசில வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் ஈக்குவலும் கொடுக்கலாம், கம்மியா கொடுக்கலாம். ஆனா பேசிக்கு மேல போக கூடாது, 25 லட்சத்துக்கு மேலேயும் போக கூடாது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் மியூட் ஆயிட்டே இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க. லக்ஷ்மணன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், கேள்வி என்ன? அதாவது சார், இப்ப வந்து டேர்ம் ரைடர் கொடுக்குறோம். சப்போஸ் கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுக்கு ரிவைவல் ஏதாவது வந்துச்சுன்னா மெடிக்கல் வரும்போது டேர்ம் ரைடர் எடுக்க முடியுமா? முதல்ல கொடுத்துருப்போம், அப்புறம் திரும்ப எடுக்க முடியுமா? அதை வேணாம்னு எடுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு நஷ்டம், ஆர்டிகல் இருக்கும். ஆனாலும் டிவிஷன் ஆஃபீஸ்ல போய் பெர்மிஷன் கேட்டு வந்து செய்யறாங்க. நான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். ரைடர்ங்கிறதே வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பிரீமியத்துல நம்மளோட இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது தான் சார். ஒரு கிளைண்ட் வந்து அவரோட இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ராவா எடுக்கிறது தான் ரைடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே. தாராளமா அது வேண்டாம். மெடிக்கல் ஏதாவது சிரமம் வந்தா நம்ம அதை எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. கொடுத்துக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், ரைட். ஓகே, அமுதா மேடம் சார், நம்ம சரவணன் சாருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஓகே சார். அமுதா நல்லா குளுன்னு உட்காந்துருக்காங்க, பின்னாடி எல்லாம் அறிவு ஊத்திட்டு. இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குல்ல சார், அதனாலதான் சார். சரவணன் சார் நல்லா இருக்கு மேடம். ஓகே, தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய தலைவர் அவருக்கும் மற்றும் எஸ்என்ஜி குரூப்பின் ஃபர்ஸ்ட் பேக்போன் அவருக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்து டேர்ம் ரைடர்ஸ் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு பாணியில சொன்னாங்க. உங்களோட சைட்ல வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார். முடிஞ்ச அந்த பிபிடி கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன ரீசன்? ஓகே சார், என்ன ரீசன்னா, அதாவது யாருக்கு எந்தெந்த பிளானுக்கு வந்து டேர்ம் ரைடர் கொடுக்கலான்றதை வந்து ரொம்ப அழகா எங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே டைம்ல வந்து எது கொடுக்கலான்றதையும் நீங்க கரெக்டா கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டீங்க. அழகா நாங்க போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்பவுமே வந்து பிளானையும் கொடுப்பீங்க, ஒரு நல்ல அழகா சொல்லுவாங்க. அதே டைம்ல காம்பினேஷன் எப்படி கொடுப்பீங்கன்றது தெரியும். இந்த டேர்ம் ரைடர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பட் நீங்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றும் நம்மளுடைய நண்பர் அனைவரும் தேங்க்யூ. அதே மாதிரி ஜீவன் இன்னொரு கேள்வி வந்திருக்கு சார். சரவணன் சார், ஆனந்தால டேர்ம் ரைடர் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. கொடுக்கலாம். ஆனந்தால தாராளமா கொடுக்கலாம் டேர்ம் ரைடர். ஏன்னா வித்தின் நான் மெடிக்கல் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் மெடிக்கலுக்கு வந்துச்சுன்னா தாராளமா கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் வந்தோடனே மெடிக்கல் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் ஆனந்தால வரும். இனி வருங்காலம் எல்லாமே ஆனந்தமா தான் வரும். சோ எனிவே ரொம்ப நன்றி கலந்துக்கிட்ட அனைவருக்கும். மீண்டும் நாங்க ஸ்போக்கன் கிளாஸ்க்கு போக வேண்டி இருக்குது. ஸோ நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறோம்.
நன்றி தலைவர், அனைவருக்கும் நன்றி.